ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாக இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஆமென், ஆமென். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று இங்கே ஏசாயா தீர்க்கதரிசனம் மூலமாக ஆவியானவர் நமக்கு சொல்கிறார். அப்போ ஆண்டவரை நாம் எப்படி பற்றி கொள்ளணும்? உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். ஆமென். எல்லா சூழ்நிலையும் காற்று வீசட்டும், கடல் கொந்தளிக்கட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கரும் இயேசு இருக்கிறார் என்று அழகாக ஃபாதர் பாடுற மாதிரி தேவப்படையில் கடினமான சூழ்நிலைகள் வரும், போராட்டமான சூழ்நிலைகள் வரும், பலவீனமான சூழ்நிலைகள் வரும், நிந்தை அவமானங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு ஆசீர்வாதமான பஞ்சுமெத்த வாழ்க்கை கிடையாது, பல உபத்திரவங்கள் நிறைந்து தான். ஆனால் அதன் மத்தியில் நாம் ஆவிக்குரிய பிள்ளைங்க ஆசீர்வாதமாக, மகிழ்ச்சியாக, சமாதானமாக நாம் இருப்போம். அது கர்த்தர் செய்கிற காரியம். அல்லேலூயா. ஆனால் நாம் என்ன செய்யணும்னா, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் எப்படி இருப்பானா? உண்மையே நம்பி இருக்கிறபடியால் அவன் ஒரு ஆண்டவர் மேலே உறுதியாக பற்றுதலாக இருக்கிறவன் எல்லா சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாமல் எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் சகித்து ஆண்டருக்காக பரிசுத்தமாக எடுத்து தீர்மானத்தில் உறுதியாக உண்மையாக இப்படி இருக்கிறவங்க தேவப்படையில் அல்லேலூயா பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வார் ஆண்டவர். ஆமென். ஆண்டரை நம்புவாங்க. ஆமென். அவங்கள ஆண்டு எப்படி இருப்பார்னா பூரண சமாதானத்தோடு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை எந்த விதத்தில் பற்றி கொண்டிருக்கிறோம் யோசித்து பாருங்கள். ஆண்டவரை நீங்கள் உறுதியாக பற்றி கொள்வீங்கன்னா நிச்சயமாக ஆண்டவங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். ஆமென். ஆதியாகமம் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது, அவன் புயங்கள் யாக்கோப்பினுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன, இதனாலே அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். பாருங்க, யோசேப்பை பற்றி எவ்வளவு அழகான ஒரு வார்த்தையை அங்கே சொல்லப்பட்டிருக்கு நான் பார்க்குறோம். அவனுடைய வில் உறுதியாக இருந்ததான், அவன் புயங்கள் யாக்கோப்புடைய வல்லவரின் கரங்களால் பலத்து இருந்தது. யோசேப்பு ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டதுனால இன்னைக்கு யோசேப்பு சொல்லப்பட்ட காரியம் அவில் உறுதியாக இருந்தது. அல்லேலூயா. யோசேப்புக்கு சொல்லப்பட்ட தரிசனம் தேவப்படையில் அந்த காரியம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் எல்லாம் எதிர்மறையாக இருந்துச்சு. எல்லா சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருந்தாலும் யோசேப்பு ஆண்டவர் உறுதியாய் பற்றி கொண்டார். ஆமென். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனங்கள் வாசிக்கும் போது அங்கே அழகாக ரூத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். அவள் தன்னோடு கூட வர மன உறுதியை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோடு ஒன்றும் பேசவில்லை. பாருங்க, நகோமிக்கு புருஷன் செத்து போயிட்டாரு, 2 பிள்ளைங்க செத்து போயிட்டாங்க. நகோமி சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் பாட்டு வழி பார்த்து போயிடுங்க. ஆமென். என்னை முத்தமிட்டு போயிடுங்க. ஓர்பால் முத்தமிட்டு போயிட்டான். ஆனால் ரூத் ஊன் தெய்வம் தான் என் தெய்வம், ஊன் ஜனதான் ஜனம். ரூத்து நகோமியை பற்றி கொண்டதுனால அவங்க சொல்கிறாங்க, அவன் என்னை பற்றி கொண்டதுனால ஆமாம் இனிமேல் நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். தெய்வ பிள்ளைய ரூத் நகோமியை பற்றி கொண்டதுனால, நகோமின் தெய்வத்தை பற்றி கொண்டதுனால முடிஞ்சு போன வாழ்க்கை, முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட வாழ்க்கை கர்த்தர் அற்புதமாய் ஆசீர்வதித்து அவரை நம்பி வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் தரும் வரும்னு சொல்லி கர்த்தர் ஆசீர்வதிக்கலையா? உங்களையும் அவர் ஆசீர்வதிப்பார். அவர் உங்களையும் உங்கள் வில்லையும் உறுதியாக வைப்பார். ஆமென். ஆனால் நீங்கள் ஆண்டரை உறுதியாக பற்றி கொள்ளுங்க, ஆண்டவரை நம்புங்க. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலே தேவ சமாதானம் உங்கள் ஹிருதயங்களை ஆளுகை செய்யும். அதனால தான் ரோமர் 12:12 வாசிக்கிறோம், ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்க, ஆண்டவர் மேலே உறுதியாக தரித்திருங்க, வசனத்தில் உறுதியாக தரித்திருங்க, ஆவியில் நிறைவில் உறுதியாக தரித்திருங்க. ஆண்டரிச்சு உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரப்பா. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியான பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்வேன் என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவரே, நாங்கள் உங்களை மாத்திரம் உறுதியாக பற்றிக்கொண்டு உங்களை நம்பி வாழ கர்த்தர் உதவிச்சிங்கப்பா. அன்னைக்கு யோசேப்பு வில் உறுதியானது போல ரூத்து ஆண்டவரே மாமியாரை உறுதியாய் பற்றி கொண்டு போகுது. ஆண்டவரே ரூத்து ஆசீர்வதித்து போல
என்ற இவர்களே இன்றைக்கு ஆசீர்வித்து உங்களை உறுதியாக பற்றிக்கொள்ள கிருபையும் ஆசீர்வதியும் கனப்படுத்தும். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும் தெய்வீக பாதுகாப்பு கொடுக்குறேன் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். அவர் உறுதியாக பற்றிக்கொள்ளுங்க. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.